இப்போ நீங்கள் பார்க்குறது வெண்பா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனியில் இருக்குது. வடபழனியில் அந்த பிரிட்ஜுக்கு கீழே அந்த ஜங்ஷன்லேயே இருக்குது. வடபழனி ஆற்காடு ரோடு அந்த ஜங்ஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செக்கில் அவங்களே கண்ணெதிரிலே ஆட்டி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லெண்ணெய், கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய், வெல்லம் போட்டது நல்லெண்ணெய், அந்த மாதிரி. கருப்பட்டி போட்டது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும், 480 லிட்டரு. வெல்லம் போட்டது 420. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய்லாம் ரேட்டு 450 வரும்னு நினைக்கிறேன். 200 மில்லி சின்ன பாட்டில் 90 ரூபா. ஸோ அதே மாதிரி கடலெண்ணெய் 320 நினைக்கிறேன், 320 350 அந்த மாதிரி வரும். ஸோ அது இல்லாமல் ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச அரிசி எல்லாமே இருக்கும். தினை மாவு, அந்த மாதிரி தினை, கொண்டக்கடலை, இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வெளியே விட. ஏன்னா ஆர்கானிக் முறையில் விளைஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ ஆர்கானிக் முறையில் விளைவிக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். பட்டு ஆயிலெலாம் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரீஃபைண்டு ஆயிலே வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ரீஃபைண்ட் ஆயிலெலாம் பெட்ரோலியம் இதிலேருந்து வர்றது. ஸோ அதனால் நம்ம கண்ணெதிரிலே ஆட்டி விற்கிறதுனால நமக்கு இது ரொம்ப ஹெல்த்து கான்ஷியஸாக இருந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெயிலேருந்து ஒரு சில ஸ்பெஷல் எண்ணெய் கூட கிடைக்கும். கடுகு எண்ணெய் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் தீபம் ஆயில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஆயில்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர்லேருந்து வடபழனி நோக்கி வந்துடும்னு வச்சுங்களேன். பிரிட்ஜுக்கு சைடில் அப்படியே லெஃப்ட்டு போனோன்னா ரிலையன்ஸு இந்த ஜியோ ஸ்டோருக்கு பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். அதை பஸ் ஸ்டாப்பு தாண்டிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வரும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர்ஸில் லெஃப்டில் இருக்கும்.